மத்திய கிழக்கு நாடாக இருக்கக்கூடிய ஈரானில் கடந்த ஒரு மாதமாக இஸ்ரேலும் ஈரானும் சேர்ந்து போர் நடத்தி கொண்டு வருகிறது. இந்த போர் சூழலில் அங்கு மீன்பிடிக்க சென்று மாட்டிக்கொண்டு சிக்கி தவித்த ஒரு 345 மீனவர்களை காப்பாற்றி இந்திய அரசு தாயகம் கொண்டு வந்திருக்கிறது. இதற்கு அந்த மீனவ குடும்பங்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்திருக்காங்க. என்ன நடந்தது அது குறித்து இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க. மத்திய கிழக்கு நாடாக இருக்கக்கூடிய ஈரானில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படையினர் கடந்த ஒரு மாதமாக போர் தொடர்ந்து வராங்க. அதாவது ஈரானில் அணுகுண்டு தயாரிப்பு, அதே போன்று செறிவூட்டப்பட்ட யுரேனியம், ஆட்சி மாற்றம் அப்படின்னு ஒரு பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி போர் தொடர்ந்து வராங்க. இதுல ஈரானில் பலத்த சேதம் அடைந்திருக்கு. ஈரானின் உச்சபட்ச தலைவர் காமேனி உயிரிழந்திருக்கிறார். அதே போன்று அந்த நாட்டின் IRGC ராணுவ படையுடைய முக்கிய தலைவர்கள், தளபதிகள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழகத்தில் இருந்து ஈரானுக்கு மீன் பிடிக்க சென்ற 345 மீனவர்களை இந்திய அரசு காப்பாற்றியிருக்கிறது. ஈரானில் நடக்கக்கூடிய இந்த போரை தெரிந்த தமிழக மீனவர்களின் குடும்பங்கள் தமிழக பாஜகவின் மீனவர் அணி தலைவர் சீமாவை தொடர்பு கொண்டு தங்களின் குடும்பத்தினரை, தங்களின் கணவரை, தங்களது பிள்ளைகளை நீங்கள் எப்படியாவது காப்பாற்றணும், அவங்க ஈரான்ல மீன் பிடிக்க சென்று மாட்டி தவிச்சுன்னு இருக்காங்க அப்படின்ற போல ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. உடனடியாக அந்த தகவலை சீமா அவர்கள் தமிழக பாஜகவுக்கு கொண்டு போறாங்க. தமிழக பாஜக தொடர்ந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு இந்த தகவலை கொண்டு சென்றிருக்கிறது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் இந்திய பிரதமரின் சீரிய முயற்சியால் அந்த மீனவர்கள், ஈரானில் சிக்கி தவித்த 345 மீனவர்கள் வெற்றிகரமாக தாயகம் திரும்ப ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் இதற்கு முன்பாக தமிழக மீனவர்கள் பிரச்சனையில் தலையிட்டு இந்திய அரசு பல்வேறு சுமூக தீர்வுகளை கண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள், அதாவது இலங்கை கடற்படையினால் பிடிக்கப்பட்ட மீனவர்கள், அதே போன்று வெளிநாட்டுக்கு மீன் பிடிக்க சென்று அங்கு சிக்கி தவிக்கிற மீனவர்களை, இது போன்ற 6 லட்சம் மீனவர்களை இந்திய அரசு காப்பாற்றி இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த போருக்கு மத்தியில், அதாவது ஈரான்ல உச்சகட்ட போர் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் மட்டும் தற்காலிகமா போர் நிறுத்திருக்காங்க. இதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா ஈரான் நாட்டில் வேறு எந்த ஒரு விமானமும் பறக்க முடியாது, அந்த சூழ்நிலை தான் இருந்தது. எங்க குண்டு போடுவாங்கன்னே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரொம்ப ராஜதந்திர ரீதியாக தமிழக மீனவர்களை காப்பாற்றி இருக்கக்கூடிய இந்திய அரசுக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த தமிழக மீனவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா தங்களுடைய உயிரை பணயம் வைத்துதான் இந்த முயற்சியை மேற்கொண்டிருப்பாங்க இந்திய அரசு. அந்த அளவுக்கு மீனவர்களுக்கு இத்தகைய பெரிய உதவியை இந்திய அரசு, பாஜக அரசு செஞ்சிருக்கிறது. இதற்காக தான் அந்த மீனவ சமுதாயங்கள் மற்றும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இந்திய அரசுக்கும் மோடிக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த போருக்கு மத்தியில் தமிழக மீனவர்களை மீட்டிருப்பது மிகப்பெரிய வரலாற்று ரீதியான சாதனை என்றும் இந்திய அரசையும் பிரதமர் மோடி மற்றும் ஜெய்சங்கர் அவர்களையும் இந்த மீனவ சமுதாயம் பாராட்டி இருக்கிறது. மிக்க நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.